हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए, ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकन को प्रेस करना मत भूलिएगा, ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। நாய் கூட்டம் பையல ஜானே, நீ எந்த பக்கம் ஓடி போனாலும் விட மாட்டேன். நீ தப்பிக்க வழியே இல்லடா. இல்ல இல்ல இல்ல. என்னாச்சு பாஸ்? அந்த மோட்டு பத்லு கனவுல வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இந்த ஜானால கனவுல கூட எந்த திருட்டு வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல. பாஸ் பிரமாதம், அருமையான பஞ்ச். ஏய், பஞ்ச விடு, டைலாக்கையும் விடு. முதல்ல போய் அந்த மோட்டு பத்லுவை நீங்க பிடிக்கிறீங்க, ஓகே? இல்லனா அவங்க நம்மள வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். அவங்கள பிடிச்சி இங்க கூட்டிட்டு வரணும். மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, காத்து சும்மா சிலு சிலுன்னு அடிக்குது மோட்டு. பத்லு, காலையில பால் தேய்ச்சிட்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்னது? கரகரப்பான மொறுமொறுப்பான சூடான சமோசா. அதே நீலக்கலர் நீலகண்டா, அம்மாவை விட்டுடா. ஒரு பொம்பளைய கடத்திட்டு போறான். காப்பாத்த அடிக்குத. நீ எனக்காக என்ன அடிச்சுக்கிட்டு பப்ளி பாஸ் சொன்னா கேளு. நல்லதுக்கா காலம் இல்ல, வேண்டாம். அப்புறம் வலிக்குது, அழுதுருவேன். மோட்டு, அந்த ஜானோட ஆளுங்க நம்மள பைத்தியக்காரங்களா ஆக்கிட்டாங்க மோட்டு. இவங்கள சும்மா விட கூடாது. பொம்பளை வேஷம் போட்டு வந்தாடா என்ன காப்பாத்துறீங்க? சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்களா, பாய்க்கடா. நண்பன் மேல கைய வச்சுட்டேடா. ஏன் மோட்டு மேல கைய வச்சுட்டேடா? மோட்டு பத்லு, இப்ப இந்த ஜான் டான் ஆக போறான். ஜான் ஆக போறான், டான். ஜான் ஆக போறான், டான். ஜான் ஆவான், டான். இப்ப நான் தான் மோட்டு. இதோ இவர் தான் என்னோட பைலட் பில்லு. இனிமே இவர் பத்லு. நீங்க ரெண்டு பேரும் இங்க கைதியா இருக்க போறீங்க. அதுக்குள்ள நாங்க உங்க கெட்டப்புல போய் திருட்டு வேலை பண்ண போறோம். எல்லாரும் நீங்க பண்ணதான் நினைப்பாங்க. அப்புறம் சிங்கம் அவன் வந்து உங்களை தான் புடிச்சிட்டு போவான். பிளான் ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம், அதையும் இப்பவே சொல்லிடுறேன். இதுல கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, இத தொட்டுடாதீங்க, ஓகே? காப்பாத்துங்க. சீக்கிரம் சீக்கிரம், எதையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் எடுத்து போடு. அப்படிதான், சீக்கிரம், அதையும் விடாத.
சிங்கம் சார் நில்லுங்க. அஜய் நிப்பாட்டு. மோட்டோ பத்துல எல்லாத்தையும் திருடுறாங்கப்பா. பேக்ல திருடி போட்டாங்கப்பா. காப்பாத்துங்கப்பா. காத்து போச்சுப்பா. கடையில இருந்த எல்லா ஜுவல்லரிஸையும் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே, மோட்டு பத்லு திருட்டு பசங்கள ஆயிட்டாங்களா? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. எங்க போனாங்க அவங்க? சொல்லுங்க. போலீஸ் தானே, நீ போய் கண்டுபிடிப்பா. அந்த பக்கம் தான் போனாங்க. இல்ல அவங்க அந்த பக்கம் தான் போனாங்க. சார், அவங்க எந்த பக்கம் போனாங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்க போறோம்? சிங்கம் சார் இப்ப என்ன பண்றது சார்? ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் ஜட்கா. அடோ சிங்கம் சார், என் ஃப்ளையிங் ஹெல்மெட்டை கையில எடுத்துருக்கீங்களா? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. டாக்டர் ஜட்கா, இதை இப்ப போட்டுக்கிட்டு நான் வானத்துல பறக்க போறேன். அங்கிருந்து பார்க்க போறேன் அந்த மோட்டு பத்லு எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நான் போய் அவங்கள பிடிச்சிருவேன். Bye bye. சார், சிங்கம் சார், மேல இருந்து கீழே விழுந்தீங்களா? எதுவும் அடிப்படல? அட கடவுளே, யாரோ என்ன கல்லால் அடிச்சுட்டாங்க. சத்தியமா நான் அவங்கள விட போறது இல்ல. என்ன பண்றேன்னு பாருங்க. சிங்கத்தோட ஏரியால பேங்க்ல திருட்டா. இந்த பேங்க் தான் பார்க்கணும். பேங்க் காசு போச்சா? ஓட்டு மொத்த பேங்க் காலி ஆயிடுச்சு சார். பேங்க்ல இருக்கிற பணம் காணாம போயிருக்கு. ஆனா சமோசா அப்படியே இருக்கு. நோ. இந்த திருட்ட மோட்டு நிச்சயம் பண்ணிருக்க மாட்டான். மோட்டு நகை பணத்தை வேணா விட்டுடுவான். ஆனா இது சமோசாவை விடவே மாட்டான். எனக்கு என்னமோ இதை வேற யாரோ தான் பண்றாங்கன்னு தோணுது. ஆனா யாரு அத உடனே கண்டுபிடிக்கணும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இது இந்த புர்புரி நகர்ல இருக்கிற மிகப்பெரிய பேங்க். மோட்டு பத்லு இதுல திருடுறதுக்காக நிச்சயம் வருவாங்க. அந்த சமயத்துல நாம அவங்க 2 பேரையும் கையை களவுமா பிடிக்கிறோம். ஓகே, ரெடி? ரெடி சார். உழைச்சி சாப்பிட்டா இவ்வளவு பெரிய உடம்பு இருக்க மாட்டா. நீ எல்லாம் ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணடா. தப்பிச்சிட்டோம். மோட்டு பத்லு ஓய், மோட்டு பத்லு 2 பேரும் எங்க ஓட பாக்குறீங்க? வாங்கிக்க. ஏன் அடிக்கிறேன்னா கேக்குறேன். எவ்வளவு தைரியம் தான் கல்லேத்து என்ன அடிச்சிருக்கேன். அவ்வளவு தூரத்துல இருந்து கீழே உங்களால தான் விழுந்த. அப்புறம் பஸ் பிடிச்சு தொங்கிட்டு வந்த. என் எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு தெரியுமா? உங்களை சும்மா விட போறதில்ல. ஏய் மோட்டு, நான் இந்த கம்பிகளை உடைச்சுக்கிட்டு உள்ள வர போறேன். வெளியே வாங்க, நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா கம்பியை மட்டும் தொடாதரா. ஏடா கொடுப்பாயிடும். இந்த உலகத்துல எது வந்தாலும் அதை பார்த்து இந்த சிங்கம் பயப்பட மாட்டான். பயங்கிறது என்ன பார்த்து பயப்படும். எது வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். சிங்கம் சார், நீங்க சூப்பரா பிரபுதேவா அண்ணா மாதிரியே ஆடுறீங்க சார். அதே என்ன ஆளாளுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அட கடவுளே, என்ன இது 2 மோட்டு பத்லுவா?
இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த உண்மையை இப்ப வெளியே வர வைக்கிறேன். உண்மையானவங்க யாரு, அப்புறம் டூப்ளிகேட் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சிங்கம் சார், உண்மையான மோட்டு பத்லு நாங்க 2 பேரும் தான். இல்ல சிங்கம் சார், உண்மையான மோட்டு பத்லு நாங்க தான் சார். ஓகே ஓகே, உங்க 2 பேர்ல முதல்ல நான் யாரை ஷூட் பண்ணுன்னு சொல்லு. உன்னையா இல்ல இவனையா? ஏய் மோட்டு, இப்ப நீ சொல்லு, முதல்ல யார நான் ஷூட் பண்ணானோ? மாட்டீங்களா? இவங்க 2 பேர் தான் உண்மையான மோட்டு பத்லு, நீங்க தான் டூப்ளிகேட். சார் அப்படியே தூக்கி சுத்துங்க சார். காப்பாத்துங்க, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. டேய் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ஆஃப் பண்ணிட்ட, சீக்கிரம் வாங்க. மறுபடியுமா? இல்லடா, உன்னை சும்மா விட போறது இல்ல. சூப்பர் சார், உண்மையிலே நீங்க டாப்பு. இந்த நாட்டுக்கு ஒரு ஹோப்பு. கலக்கிட்டீங்க பாஸ். You are great sir, but always little late sir. ஆஹா பத்லு, அங்க பாத்தியா? வானம் ரொம்ப தெளிவா கிளீனா இருக்கு. மழை கூட வராதுன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, காத்து சூப்பரா அடிக்குது. மரத்துல இருக்க இலைகள்லாம் அழகா பறந்து போகுது. மோட்டோ, இலைகளை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா. நம்ம வீட்டோட மேல் பகுதி எல்லாம் பறந்து போயிடுச்சு பாரு. பத்லு, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. நம்ம கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தானா? நமக்கு படுக்கிறதுக்கு இடமே கிடையாதா? வீடு வாசல் இல்லாம நாம எங்கடா தங்குவோம், எங்கடா தூங்குவோம், எங்கடா திம்போம்? என்ன பண்றது பத்லு? ஐயோ மோட்டோ, இப்ப அழுது புலம்புறதுக்கான நேரம் கிடையாதுடா. முதல்ல கொஞ்சம் யோசி, இப்ப நம்ம எங்கடா போய் தூங்குறது? பத்லு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா? டாக்டர் ஜட்கா சாருக்கு போன் பண்ணி அவர் வீட்ல வந்து தங்க போறோம்னு சொல்லிடலாம். இது சூப்பர் ஐடியா. அந்த வீணா போனவன் நம்பர் என்ன? அது இரு, நம்பர் இருக்கு. ஹலோ பூசணிக்கா மண்டையா, புயலால எங்க வீட்டு கூரை பறந்து போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல வந்து நாங்க தங்கிக்கிறோம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் உன்னோட நண்பன். இந்த வீடும் உன்னோடதுதான். ஆனா மோட்டு, இப்ப நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. அதனால நீ ஒரு 2-3 நாள் கழிச்சு இங்க வந்துரு. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்ன? ஆஹா, சோம்பேறி இப்படி சொல்றானே. கசிதேராமுக்கு போன் பண்ணு. அட ஆமால, அவனும் நம்ம ஃப்ரெண்ட் தான். அவனுக்கு கல்யாணம் வேற சொன்னானே. ஹலோ கசிதாராம், அதாவது எங்க வீட்டு கூரை புயல்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. நாங்க இன்னைக்கு ராத்திரி கச்சா வீட்டோட மேல் பகுதி இல்லாமலா இருக்கீங்க? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேட்டதே இல்லையப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல வந்து நாங்க தங்கிக்கலாம். என்னது, என்னோட வீட்டுக்கு வர போறீங்களா? நீங்க இந்த வீட்ல இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்பா. என்னோட மாமியாரோ அவங்க மாமியார் கூட சேர்ந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கே இடம் இல்லாம இருக்குதாப்பா. சோ நீங்க வேற எங்க ட்ரை பண்ணுங்க. பாய் பாய், டாடா. எப்பா, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாமியார் வந்துட்டாங்க. அவங்க மாமியார் வந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நம்மளுக்கு டாடா பை பை சொல்றான்டா பத்லு. அதெல்லாம் விட மாட்டோம், நமக்குன்னு தான் சிங்கம் சார் இருக்காருல்ல. அட கடவுளே மோட்டு, என்ன நடந்தது? பட் டோன்ட் வரி. ஆனா நேத்து ராத்திரி என் கிராமத்துல இருந்து என் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. மோட்டு பத்லு, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த சிங்கம் இருக்கான்ல, நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேன். என்னோட மனசுல உங்க 2 பேர் மேலயும் அதிக பாசம் இருக்கு. ஆனா இப்ப என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகேவா? பாய் பாய். ஓகே பாய் பாய். பத்லு, அவர் வீட்டுக்கு யாரோ கிராமத்துல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களாம். இப்ப நம்ம எங்கடா போறது, எங்கடா போய் தங்குறது? வா போய் பார்க்கலாம்.
காலையிலேயே நமக்கு நல்ல செய்தி. மேயர் சார் மலை மேல புது ஸ்விம்மிங் பூல ஓபன் பண்ணுவாராம். அத பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்களா. எல்லார் வீடும் அப்போ காலியா இருக்கும். நாம போய் அத காலி பண்ணிடணும். பாஸ் பாஸ், அங்க பாருங்க, நாம திருடலாம்னு நினைச்சோம். மோட்டு பத்துலு வந்துட்டாங்க பாருங்க. இப்பதான் நாம புத்திசாலித்தனமா செயல்படணும். மோட்டு பத்துலு இங்க வந்திருக்காங்கன்னா கூடவே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, பஞ்சர் ஆகாம தப்பிக்கணும். பேசாம இருங்க, நம்ம மாட்டிக்க கூடாது. என்னப்பா நடக்குது இங்க? மோட்டு பத்துல என்ன அண்ணன்னு கூப்பிடுறாங்களா? என்னால இத நம்பவே முடியலையே. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் கிள்ளு. இது கனவா நனவா நான் தெரிஞ்சுக்கணும். நான் தூங்கலல்ல. வலிக்குதே. அப்படின்னா இதெல்லாம் நிஜம்தானா? ஜானண்ணே, அது வேற ஒண்ணும் இல்ல. புயல்னால எங்க வீட்டு கூரை மேல பறந்து போயிடுச்சா, அதனால தக்கிறதுக்கு இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 நாளைக்கு உங்க வீட்டுல தங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள எங்க வீட்டை கரெக்ட் பண்ணிடுவோம். ஒரு 2-3 நாள் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கெல்லாம் சிரிக்கவே மாட்டாங்களா? இதுல சிரிக்கிற மாதிரி என்ன விஷயம் இருக்குன்னு புரியலையே. ஏற்கனவே எங்க வீட்டு மேல 1008 ஓட்டம் இருக்கு. அதனாலதான் சின்னதா மழை பெஞ்சா கூட நாங்க திருட்டு வேலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான இடம். பெரிய மழை பெஞ்சா அப்புறம் அவ்வளவுதான், நாங்க ஜெயிலே செட்டில் ஆயிடுவோம். அங்க எல்லாமே ஃப்ரீ தானே. நீங்களும் கூட ஏதாவது பண்ணுங்க. அப்புறம் உங்களை பிடிச்சு சிங்கம் சார் ஜெயில போட்டுருவாரு. அங்க நாம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா பத்தலோ. நாமளுக்கு ஏதாவது தப்பு செஞ்சோம்னா அந்த சிங்கம் நம்மள முடிச்சு லாக்கப்ல போட்டுருவாரு. ஐடியா பாப்பலாம். நாம பண்ண போற வேலையால மோட்டோ சிங்கம் சார் நிச்சயமா நம்மள ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவார்னு எனக்கு தோணுது. மோட்டு பத்லு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சீக்கிரமா வழிய விடுங்க. நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமா யாரும் போக கூடாதுன்னு நாங்க தான் இந்த காரியத்தை பண்ணோம். நீங்க நதி கிட்ட போய் ஸ்விமிங் பூல் ஓபன் பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களை இந்த இடத்தை விட்டு நாங்க நகரவே விட மாட்டோம். நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நாங்க போக விட மாட்டோம். நீங்க எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா கூட எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க சொல்றதை கேளுங்க. ஏப்பா டிரைவர், சீக்கிரமா வண்டி எடு. இங்க என்ன நடந்தாலும் நீ வண்டியை நிறுத்த கூடாது. போ சார், நிப்பாட்டுங்க. நில்லுங்க சார், கீழே இறங்குங்க. காரை நிறுத்து. கார் போயிடுச்சு. மோட்டோ உன்னையா அடிச்சுட்டேன். என் உயிர் சகோதரா, ஆறுயிர் நண்பா. எந்திரிச்சு வா, அவரை சேஸ் பண்ணுவோம். சார், உங்களை காலில் விழுந்து கேட்கிறோம். நில்லுங்க சார். போகாதீங்க சார், போகாதே போகாதே. நீ இருந்தால் நான் இருப்பேன். மரியாதை என்ன விடுங்க. இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார், சீக்கிரமா இங்க வாங்க. மோட்டு பத்லு என்ன விட மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்கள வந்து கூட்டிட்டு போங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன். சிங்கம், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. மோட்டு பத்லு, you are under arrest. இப்ப எல்லாருக்கும் ஒரு இளநீ இலவசம். பொறுக்கிக்கங்க. அவரே பொறுக்கிட்டாரே. சபடி. அச்சச்சோ சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல, நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மோட்டு பத்லு 2 பேருமே ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறேன். ஆஹா சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். பின்றீங்க. You are really great sir, but born little late sir. 2 பேரும் டியூட்டியை பாருங்கடா. Yes, sir. சீக்கிரம் வாங்க, போய் மோட்டு பத்லுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஏதாவது தண்டனை கொடுங்க சார். மேயர் சார் சின்சியரா டியூட்டியை செய்யணும்னு சொன்னதுக்கு கூட நாங்க அவரை போக விடல. இல்ல மோட்டு பத்லுவை விட்டுருங்க. அவங்க தான் என் உயிரை காப்பாத்திருக்காங்க. என்னது? எப்படி இவங்க 2 பேரும் உங்களை காப்பாத்துனாங்க? நான் ஒரு ஸ்விம்மிங் பூலை ஓபன் பண்ண தான் போனேன். அங்க பாம்பு வச்சிருந்தாங்களாம். என்ன அங்க போக விடாம பண்ணி என் உயிரை காப்பாத்தினது இந்த மோட்டு பத்லு. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ சோ மச். இவங்களை விட்டுருங்க சிங்கம் சார். ஓகே கான்ஸ்டபிள்ஸ், மோட்டு பத்லுவை இங்கேயே விட்டுடுங்க. வாங்க, நாம போலாம். எஸ் சார். ஜெய் வரட்டா? நில்லுங்க, சொன்னா கேளுங்க. நாங்களும் ரவுடி தான், நாங்களும் ரவுடி தான்.
மோட்டோ இப்படி கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க இல்ல. இப்ப அவசரமா வேற ஏதாவது திங்க் பண்ணலாம் மோட்டோ. டேய் பத்துலு, என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. மோட்டோ ஐடியா வந்திருக்குடா. இந்த பேங்க்ல இருக்கிற நோட்டு கட்டு ஒன்னு ஆட்டையை போட்டோன்னு வச்சுக்க. இல்லனா வண்டியை தள்ளிட்டு போய் ஏதாவது வைக்க போறல ஒளிச்சு வச்சிடலாம். அப்புறம் சிங்கம் சார் அவர் கடமையை செய்வாரு, நம்மள உள்ள தூக்கி போட்டுருவாங்க. என்ன நான் சொல்றது? அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான். சூப்பர் பத்துலு, பின்னாடியா சிங்கம் வேற ஃபாலோ பண்ணுது. நல்ல டைம்டா நமக்கு. யார் அவன்? ஏய் என்ன திமிருடா உனக்கு? என்ன திமிரு? ரெண்டு மாவீரங்க கிட்ட மோதி பாக்குற நீ? டேய் ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்துங்க, நில்லுங்க. அம்மா அம்மா, ஏய் இதோ வர. வாய்டா நீ எவ்வளவு பெரிய வாய். என்ன எழுத்து பேசுற? பேசுறியா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா பண்றீங்க? பாரபட்சம் இல்லாம அடிடா. வாங்க சிங்கம் சார், இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நீங்க ஜெயில கொண்டு போய் போட்டுதான். அவன வேற வழியா இல்ல. மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரான வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? இவங்க ஒன்னும் செக்யூரிட்டி கார்டு கிடையாது, இவங்க திருட்டு பசங்க. பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் உங்க உயிரை பத்தி கவலைப்படாம இவங்கள புடிச்சு துவச்சு என்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க. இந்த தைரியமான வேலை பண்ணதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். எங்களுக்கு பரிசெல்லாம் வேணாண்டா, முதல்ல ஜெயில கொண்டு போய் போடுறான். சீக்கிரம் எங்களை ஜெயில போடுறீங்க. மோட்டு பத்துலுக்கு நாங்க பரிசு கொடுப்பதற்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அங்க எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குமாப்பா. பத்துலு, நம்ம வீட்டை சூப்பரா சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்டா. ஓஹோ நீங்க எல்லாரும் கமாண்டோ ட்ரைனிங் வந்ததை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஜோனு திருட்டு வேலையை விட்டுட்டு கமாண்டோ ட்ரைனிங் வந்திருக்கான். நினைக்கும் போது புல் அரிக்குது புல். இவர்தான் கமாண்ட் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் ஹிம்மத் சிங். உங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறது இவருதான். இவர் உங்களை பலசாலியாக்குவாரு. அப்பதான் உங்களால புர்புரி நகரத்தை காப்பாத்த முடியும். எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? இன்னையில இருந்து உங்க கமாண்டோ ட்ரைனிங் தொடங்குது. ஏதாவது கேள்விகள்? ஒன்லி ஒன் क्वेश्चन சார். சார் அந்த திமிர் பிடிச்ச கும்பல்ல ஒரு குட்ட பையன் திருடனும் இருக்கான். தயவு செஞ்சு அவனுக்கு கத்து கொடுக்காதீங்க. என்ன சொன்ன? திமிர் பிடிச்ச டீமா? உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த சூப்பர் காசு பத்துலு. ஏச்சா முடிங்கற. ரெண்டு பேரும் போங்க. யார் பெத்த புள்ளைய நம்ம தாங்கி பிடிச்சிட்டாரு. என்னோட கை. கம் ஆன் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வேகமா ஓடுங்க. இப்படியே எவ்வளவு நடந்தா கையை தூக்கிட்டா ஓடுறது, கையெல்லாம் வலிக்குது. ஆமா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ட்ரைனிங் எடுத்ததே இல்லையாப்பா. இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு நான் வரவே மாட்டேன். எதுக்கு மேல நம்மளால முடியாது. சமோசா கடை போட்டவன கமாண்டோ ட்ரைனிங்க்கு. ஏய் என்ன நின்னுட்ட? அப்புறம் நம்ம டீமுக்கு பாயிண்ட் கம்மியா கிடைக்கும். வா கிளம்பு, வா என் கூட வா. ஏய் அற்புதம். இந்த டீம் ஸ்பிரிட் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்காகவே இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுக்கலாம். இது எப்படி இருக்கு? நம்ம டீம்லயே டீம் ஸ்பிரிட் இருக்குன்னு காட்ட வேணாமா? அதுக்குதான் இப்படி பண்ணேன். ஆமாமா, அந்த திமிர் பிடிச்ச டீமுக்கு டீம் ஸ்பிரிட் இருக்கும் போது நம்ம டீமுக்கு இருக்க கூடாதா?
திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. நெருங்கி விடாதே, நெருங்கி வா, குத்தி விடாதே. அற்புதம், அற்புதமான பவர் இருக்கு இவங்களுக்கு. இதுக்காக நான் இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுக்கறேன். அடே மோட்டோ, சீக்கிரமா எழுந்துரு. மணி 5 ஆச்சு. 5 மணிக்கெல்லாம் நம்ம கிரவுண்டுக்கு போகலன்னா 6 மணிக்கு என்னென்னமோ நடக்கும் மோட்டோ. போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைச்சாவாப்பா. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நானும் உன் நிலைமையில தான்பா இருக்கேன். இருந்தாலும் நாம அந்த திமிரு பிடிச்ச டீம் ஜெயிச்சாகணும் இல்லையா? சொல்லு, ஜெயிக்கணும்பா. என்ன சொன்ன? மறுபடியும் திமிரு பிடிச்ச டீம்னு சொல்றியா? உன்னை விட மாட்டேன். இது எந்த இடம்? ஒண்ணுமே புரியலையே. அடே மோட்டோ, என்னடா இங்க வந்து என்னடா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க? டேய், என்னடா இங்க வந்து தூங்கிட்ட? ஜான் அண்ட் டீம் ரிப்போர்ட்டிங் சார். குட் குட், அற்புதம் அற்புதம். கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. உங்க பஞ்சுவாலிட்டிக்காக உங்களுக்கு 1 மார்க் நான் தரேன். ஆமா, அந்த இன்னொரு டீம் எங்க? யாரோ வேணும்னே என்ன திட்டம் போட்டு அட்டாக் பண்றாங்க. என்னடா டிக்கெட் கவுண்டர் மாதிரி இவ்வளவு சின்னதா இருக்கு? நாங்களும் வருவோம். வாடா டேய், சீக்கிரம் வா. வாடா, சீக்கிரம் வந்து நின்னுட்ட. நடுவுல மாட்டிட்டேன். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சது. இப்ப டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். யார் அந்த டெஸ்ட்ல அதிகமா மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இங்க போஸ்டிங். டெஸ்டுக்கு எல்லாம் தயாரா? ஓகே. முதல் டெஸ்ட் என்னன்னா, எதிரியோட இடத்தை நீங்க அட்டாக் பண்ணணும். அந்த இடம் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க போறதுக்கு நீங்க இந்த நட்சத்திரத்தோட உதவியை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். துருவ நட்சத்திரத்தை பாருங்க, அது இருக்க இடத்துக்கு போங்க. அந்த திசையில 20 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டலை பாப்பீங்க. அங்க சூடான சுண்டலை சாப்பிட்டுட்டு அதுக்கு எதிர்ப்புறமா ஒரு மலை இருக்கும். அந்த மலை மேலதான் நம்ம எதிரி இருக்கான். அங்கதான் நீங்க அட்டாக் பண்ணணும். அந்த மலையை நீங்க ஆக்கிரமிக்கணும். Are you ready? சரி, கிளம்புங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் நல்லா தெரியும். நான் திருடின பொருளை எல்லாம் இங்க தானே ஒளிச்சு வைப்பேன். என்ன புக்கு? சரி வாங்க, அப்படியே நேரா போலாம். வாங்க. ஆஹா, பத்தலோ, இதுல துருவ நட்சத்திரத்தை எப்படா கண்டுபிடிக்கிறது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது ஆமா, ஏன் கண்ணுக்கும் எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஒண்ணுமே புரியல. இந்த ராத்திரியில திருடனுங்க மட்டும்தான் வெளியே வருவானுங்க. அதனால நம்ம ஜானை பின்தொடர்ந்து போலாம். அவன் தான் சரியான இடத்துக்கு போவான். இந்த மோட்டு பயலுக்கு அங்க இருக்கிற ஹோட்டலை ஞாபகப்படுத்தினா நம்ம கூட வந்துருவான் இல்ல? அந்த ஹோட்டல் வாசனையை வச்சே அந்த இடத்துக்கு போயிடுவான். ஏய் மோட்டு, அந்த சார் என்ன சொன்னாரு? அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்கு, எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். சமோசாவே 6 வெரைட்டில இருக்கான். கொஞ்சம் மோப்பம் பிடிச்சு சொல்லு மோட்டு, எந்த பக்கம் இருக்குன்னு. ஆஹா, அந்த பக்கம் வாங்க. சீக்கிரமா போய் சாப்பிட்டு எதிரி அட்டாக் பண்ணி தோற்றம் பண்ணிடலாம். வாங்க, ஜோனோட டீம் இங்க வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா நாம சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதோ அந்த பக்கம் பாருங்க, ஒரு மலை இருக்குல்ல, அத நாம அட்டாக் பண்ணுவோம். இங்க பாருங்க சிங்கம் சார், சாப்பாட்டுக்காக எல்லாம் இங்க வெயிட் பண்ண முடியாது. இங்க பாருங்க அண்ணன், எல்லாத்தையுமே பார்சல் பண்ணி கொடுங்க. நாங்க அங்க போய் பிரிச்சு சாப்பிட்டுக்கிறோம். அண்ணாச்சி, எனக்கு சூடா சமோசா மட்டும் தான் வேணும். கொடுங்க. மோட்டு பத்லு, நீங்க எல்லாம் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. வெரி குட், பாராட்டுக்கள். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா,
தெரியும் சார். எதிரி அட்டாக் பண்றதுக்கு முன்னால எதிரியை முதல்ல பலவீனமாக்கணும்னு சொல்ல வரீங்க, அவ்வளவுதானே? எதிரியை பலவீனப்படுத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க சார். பலவீனப்படுத்த போறீங்களா? ஓகே, அனுமதி கொடுக்கறேன். பர்மிஷன் கிராண்டட். கலக்குங்க. பபிள்கம் சார், மோட்டு பத்லு எதிரிய பலவீனப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் எதிரி அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா தாக்குதல் நடத்த ஆயுதம் வேணும். ஆனா அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? மோட்டு பத்துல என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். நான் தூரமா போய் ஒளிஞ்சுக்கிறேன், அதான் நல்லது. வர்ட்டா. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நாம எதிரிய தாக்கணும்னா நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கணும் இல்லையா? இல்லையே. ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. நம்மளோட மூளை தான் மிகப்பெரிய ஆயுதம். அதை நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்ல. இந்த மோட்டுவும் பத்துலும் இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்படாதீங்க. வா மோட்டு, சுட சுட சமோசா சாப்பிடு. சூடா எல்லா வேலையும் ஆரம்பி. இந்த பக்கம் ஏறி எதிரியை அட்டாக் பண்றேன். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? அப்படியே நைஸா அந்த பக்கமா வந்து அட்டாக் பண்ணுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அவனை நம்ம தம்சம் பண்ணிடலாம். ஓகே? How it is possible? என்னால இத நம்பவே முடியல. Stop it, I say. மோட்டு பத்லு, ஹலோ. எல்லாரும் மேல போங்க, அத தாக்குங்க. ஹலோ சார், நாங்க இந்த மலையை ஆக்கிரமிச்சிட்டோம் சார். மொத்தத்துல நாங்க சாதிச்சிட்டோம் சார். நான் இது கல்லுக்கடியில மாட்டிக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். என்னடா பொழுது போச்சு, ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. மோட்டு பத்லு, உங்க 2 பேரோட டீம் தான் முதல்ல வந்திருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதுதான் என்னோட கடைசி ட்ரைனிங். இதுல நான் பாடம் கத்துக்கிட்டேன். கமாண்டோ ட்ரைனிங் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப ஆபத்தான வேலை தான். பாய் பாய். டேக் கேர் மோட்டு பத்லு. ஆல் தி பெஸ்ட். ஏன்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? காட்டுக்குள்ள இருக்கிற பங்களால ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டு இருக்குதாம்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய சிலை இருக்காம்பா. அது உண்மையிலேயே உயிரோட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்பா. எங்களால நம்பவே முடியல. இதெல்லாம் சும்மா கட்டிக்கடப்பா. எங்கேயாவது சிலையாவது வாய் திறந்து பேசுறதாவது. இதெல்லாம் டீசென்டானவங்க வந்து போற இடம். இங்கெல்லாம் சமோசா சாப்பிடுறவங்க தான் இருக்கணும். ஜெயில களி தின்னவெல்லாம் இருக்க கூடாது. ஜான் ஆக போறோம் டான். நான் எங்க வேணாலும் சாப்பிடுவேன், குடிப்பேன். அது என்னோட இஷ்டம், யாரும் கேட்க கூடாது. அதாவது மோட்டு பத்லு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீட்டு கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும். பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க 2 பேரும் டாக்டர் பூசணிக்கா மண்டையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடுறோம். வாடா பத்லு.
இதுக்கெல்லாம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பாடத்தை அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கறேன். அடோ மோட்டு, இங்கதான் இருக்கியா? ஏதோ சிலைய பத்திலாம் பேசுறாங்க. அந்த சிலை எல்லாம் உயிரோட வரும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? டேய் மண்டையா, அவ்வளவு சந்தேகமா இருந்தா வாடா, உடனே போய் பார்க்கலாம். மோட்டு பத்லு, 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்கல்ல. இப்ப பாருங்க இந்த திருடன் ஜான் உங்களை எப்படி ஏமாத்த போறான்னு. கோட்டை அரண்மனை மாதிரில இருக்கு. செஞ்சி கோட்டை மாதிரியே இருக்கு மோட்டோ. பாடடைச்சு போயிருக்கு. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் பாருங்க. நானும் கசிட்டா ராமும் இந்த பக்கமா போய் பாக்குறோம். பத்துல வாடா, நாம 2 பேரும் இந்த பக்கம் போவோம். இது டாக்டர் பூசணிக்கா மாட்டேங்க. அந்த பல்ராம் நாயுடோட குரல் மாதிரி இருக்கு. எங்க இருக்கீங்க? என்னடா நம்ம பேசுறது நமக்கே கேட்கும் போல இருக்கு. யார தேடுறீங்க? அவங்க 2 பேரையும் நான் புடிச்சு வச்சிருக்கேன். ராஜா மஸ்த் கலந்தர். யாரை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க, இல்லனா போய்கிட்டே இருங்க. ராஜா உயிரோட வந்துட்டாரு. ராஜா உயிரோட வந்துட்டாரு. ஆமா, இவர் நிஜமாவே உயிரோட வந்துட்டாரு. இங்க பாருங்க. நான் சொல்றதை கேளுங்க. உங்க நண்பர்களை காப்பாத்தணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா நான் என்ன சொல்றேனோ அதையே நீங்க செய்யணும். இல்லனா உங்க நண்பர்களும் தப்பிக்க மாட்டாங்க, நீங்களும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் தான் ராஜா மஸ்த் கலந்தர். இங்க எல்லாமே என்னோட இஷ்டம் தான். நான் நினைக்கிறபடிதான் எல்லாம் நடக்கணும். இல்ல மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதை அப்படியே செய்யறோம். அதை செய்யறது தான் எங்க வாழ்க்கையில கடமையா நினைக்கிறோம். சொல்லுங்க. அவங்க வீட்டுல இருக்கிற நகை நட்டி எல்லாத்தையும் கொண்டு வாங்க சீக்கிரம். டேய் பத்தல மண்டையா, நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு ஒரு சமோசா கூட இல்ல. இவரு நடன நகை நட்டு எல்லாமே கேக்குறாரு. எங்க போறது நாம? போங்க, உங்க நண்பர்கள் கிட்ட வாங்கிட்டு வாங்க. அந்த சிங்கத்துக்கிட்ட கேளுங்க. அவங்க அம்மா கிட்ட நிறைய நகை நட்டெல்லாம் இருக்கு. சீக்கிரம் போங்க, இல்லன்னா உங்களாலையும் தப்பிக்க முடியாது, உங்க நண்பர்களாலையும் தப்பிக்க முடியாது. போங்க சீக்கிரம், நகையெல்லாம் கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் போய் எங்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா கிட்ட நகையை வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். சிங்கம் சார், உங்களுக்கு என்னாச்சு? உள்ள போகும்போது சிங்கம் மாதிரி போயிட்டு இப்ப பூனை மாதிரி வரீங்களே, என்னாச்சு? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. இதே மோட்டு பத்துல வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லாம தருவேன். நீ வந்தீங்கன்னா உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, நல்லா கொடுப்பாங்க. டேய் பத்து மணியா வாடா போலாம். வா வா வா. வந்துட்டே. அம்மா வணக்கம்மா, வணக்கம். நாங்க 2 பேரும் வந்துட்டோம். நீங்க நகையெல்லாம் கொடுத்தீங்கன்னா ராஜா கிட்ட கொண்டு போய் நாங்க ஒப்படைச்சிருவோம். அப்படியா? குடுக்குறேன், உடனே குடுக்குறேன். அம்மா அடிக்காதீங்கம்மா. நம்ம டாக்டர் பூசணிக்கா பண்ணீங்கன்னா அந்த பல்ராம் நாயுடு அந்த சிலை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நகையை கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்கள விடுவாங்க. தயவு செஞ்சு கொடுங்கம்மா, நானே திருப்பி கொண்டாந்து கொடுத்துறேன். இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னது, உங்க நண்பர்களுடைய உயிர் ஆபத்துல இருக்கா? நீங்க ஏதோ ராஜாக்கு நகை கொடுக்கணும்னு சொல்லில கேட்டீங்க. அதான் எனக்கு கோவம் வந்து உங்களை அடிச்சிட்டேன். இருங்க, உடனே கொண்டு வந்து கொடுக்கறேன். இந்தாங்க, போய் உங்க நண்பர்களுடைய உயிரை காப்பாத்துங்க. குணம் இருக்கும். இப்ப போங்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது. நல்ல பெரிய கோழியா சாப்பிடணும் போல இருக்கு. போய் சீக்கிரம் கோழி வாங்கிட்டு வாங்க. இல்ல ஓகே சார், ஓகே சார். சூப்பர் பாஸ், நீங்க மோட்டு பத்துல நல்லாவே படி வாங்குறீங்க.
அந்த பாக்ஸருடைய கொழு கொழு கோழி மேலதான் இருக்கு. புடிச்சு சூப்பு வச்சு சாப்பிடலாம் வாங்க. ஆனா நான் ஒரு போலீஸ்காரன். இந்த மாதிரி எல்லாம் கோழியை திருடி சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட்டனா எல்லாரும் என்ன கோழி திருடன்னு சொல்லுவாங்க. ஓகே சிங்கம் சார், நீங்க ஒரு 5 நிமிஷம் ஓரமா ஒதுங்கி நில்லுங்க. அந்த கோழியை பிடிக்கிற பொறுப்பை நாங்க பாத்துக்கிறோம். வாடா மண்டையா. இங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பாக்ஸர் அண்ணா, உங்க வீட்டு கோழி மாதிரியே கத்துறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா. இது சும்மா ட்ரைலர் தான். மெயின் இன்னொரு தடவை பண்ணி காட்டட்டுமா? அப்படியா? சரி, இந்த கூடக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்க. காட்டு. என்னோட கோழியை திருடிட்டா போறீங்க. இந்த வாங்கி அடுத்து என்ன ஆச்சுன்னா உங்க கோழி பாதிக்கும். பரவாயில்லையா? இது அப்படி மட்டும் யார் மேல கைய வச்ச? நீயும் போற. சரி, இப்ப போங்க. போய் புர்புரி நகரத்துல இருக்கிற மிகப்பெரிய பேங்க கொள்ளை அடிச்சிட்டு வாங்க. அட கடவுளே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு போலீஸ்காரன். அத போய் நான் எப்படி திருடுவேன்? போ, என் பேரு ராஜா மஸ்த் கலந்தர். இல்லன்னா நாங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டோம். வாசனை மூக்க தொலைக்குது. சரி, நீங்க போங்க. இல்லன்னா இல்ல ராஜா சார், நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. சிங்கம் சார், மோட்டோ அப்படியே பின்னால வா. அப்படியே கிளம்பலாம். பிரட்டாய் வாங்க. பாச்ச மாதிரி போறேன் நானு. மோட்டோ, இதுல எதுவும் சிக்கல் இருக்கிறதா எனக்கு தோணுது மோட்டோ. இவர் பேசுறது போறாமே சுத்தமான மனுஷன் பேசுற மாதிரியே இருக்க. ஆனா இது எங்கேயோ கேட்ட குரலாவே இருக்க மோட்டோ. அவன் எதை பேசினாலும் பணத்துல தான் ஆரம்பிக்கிறான், பணத்துல தான் முடிக்கிறான். கண்டிப்பா ஒரு திருட்டு பயலாதான் இருக்கணும். சரியா சொன்ன. இந்த சிலையா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த ஜானா தான் இருக்கணும். 2 பேரும் என் பின்னால வாங்க. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான். இது சூப்பர். எல்லாம் ஊ வேலை தானடா, வளராதவன. இரு, இப்ப நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம்டா. மகாராஜா, இதாங்க ஸ்வீட். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எங்க ஆயா அந்தோணி மாமா தான் சொல்லிருக்காங்க. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை நீங்க கொள்ளை அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. உடனே செய்யறோம் ராஜா. ஆனா எங்க 2 நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. வா போலாம். என்ன ராஜா உயிரோட இருக்காரு? கஜா, என் 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ராஜாவோட பார்த்ததே இல்லையாப்பா. அங்க பாரு. மகாராஜா, நீங்க கேட்ட பணத்தை நாங்க இங்கே வைக்கிறோம். நாங்க இப்ப கிளம்பட்டுமா? இருந்தாலும் வாழ்க. அப்புறம் என்ன? க்ளோஸ் தி டோர். மோட்டோ பத்லு, எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். தலைக்கு பின்னாடி பண்ணதெல்லாம் நாங்க தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எங்களை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நாங்க இனிமே இப்படி பண்ண மாட்டோம். காப்பாத்துங்க. பாஸ் பாஸ், இந்த டைம்ல எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் தோணுது, சொல்லலாமா? என்ன சொன்ன இப்போ? இருந்து எப்படி தப்பிக்கிறது நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். பஞ்ச் டயலாக பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன்? மோட்டு பத்லுவை சீக்கிரம் கூப்பிடு. நாம இங்கிருந்து வெளியே போய் ஆகணும். கூப்பிடு. மாட்டிக்கிட்டான்டா.
இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல போல இருக்கே. காலங்காத்தால கிளம்பிட்டாங்க. வாய் அடக்கி பேசு. நாங்க மார்னிங் வாக்குக்காக வந்திருக்கோம். என்ன ஆச்சரியமாக இருக்கு. திருடங்களும் கொள்ளக்காரங்களும் இப்ப மார்னிங் ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்களா? கலிகாலம் தான் இது. எந்த சோம்பேறி இதை தூக்கி போட்டான்னு தெரியலையே. என்ன நன்றது? மலைப்பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு குகையில தங்கம் இருக்கு. அந்த புதையில எடுக்கணும்னா அங்க இருக்கிற மணி அடிச்சுக்கினா கதவு தானா திறக்கும். இப்படிக்கு அடே மோட்டோ, இது ஒரு சாதாரண பேப்பர் இல்ல, இது ஒரு மேப்டா. அதுவும் புதையில கண்டெடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மேப். இந்த புதையல் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிருவோம்டா. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமோசா சாப்பிடலாம்டா. அடே வீங்கனவாயா, இப்ப கூட உனக்கு அதே சமோசா தானா? இப்ப நாம உடனே கிளம்பி அந்த கருப்பு மலை இருக்கு, அந்த குகைக்குள்ள போய் ஆகணும்டா. சீக்கிரமா. நாளைக்கு விளையாட்டு காட்டுறீங்களா? இப்ப இவனுக்கு என்ன பாடுபட போறாங்கன்னு பாருங்கடா. ஜெயஹோ! வாழ்க்கையில முதல் முறையா இந்த அதிசயத்தை பாக்குறேன். அடே நீ இப்ப பாத்துக்கிட்டே இருக்காதடா, சீக்கிரமா அந்த பெல்லை அடிடா. அப்பதான் ஏதாவது நல்லது நடக்கும். இதுல எந்த பெல் சரியான பெல்? நீங்க யாரும் இங்க வந்து இங்க இருக்கிற பெல் அடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நாங்க பெல் அடிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இதெல்லாம் மேஜிக்கல் பெல்லுப்பா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த பெல்ல அடிக்கவே முடியாது. அதையும் மீறி நீங்க அடிச்சீங்கன்னா அப்புறம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன். இங்க பாரு வயசான தாத்தா, எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நீ யாரு? நான் உரிமையா கேக்குறேன், சொல்லு. ஏய், என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சூப்பர் சிங்கம் சார். விஸ்வரூப கமல் கூட இந்த அளவுக்கு கெட்டப்ப போடல. தசாவதார கமல் மாதிரி ஏகப்பட்ட கெட்டப் போடுறீங்க. சூப்பரா இருக்கு. அட பாவிகளா, இது வந்து கெட்டப் இல்லடா, இது உண்மை. நான் இந்த குகைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. சட்டத்தின் மீது ஆதையா சொல்றேன். அட சிங்கம் சார், நீங்க எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு வயசானவரா மாறினீங்க? அது வந்து ஒரு பெரிய கதை மோட்டு பத்துலோ. அந்த பெரிய கதையை சுருக்கி சும்மா ஒரு வரியில சொல்லுங்க பார்க்கலாம். நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பேப்பர் காத்துல பறந்து வந்துச்சு. ஜீப்புக்குள்ள வந்து விழுந்தது. சார், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு எந்த ஒரு அடியும் படல சார். நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பேப்பர் பறந்து ஏன் மேல வந்து விழுந்தது. இது யாரோட சதி வேலைன்னு உடனே கண்டுபிடிக்கணும். வாவ் சார், ரொம்ப பெரிய ஜீனியஸ் சார். ஜீனியஸ் சார். ஓ, விஷயம் அப்படி போதா? கருப்பு மலை பகுதியில ஒரு புதையல் இருக்கா. அதோட கதவு சரியான மேஜிக் பெல்ல அடிக்கிறதுனால திறக்குமா? உடனே கிளம்புங்க. அத போய்களா, நில்லுங்கடா. நான் அந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சேன். அப்புறம் நேரா இங்க வந்து பெல்ல அடிச்சேன். இது எல்லாமே மேஜிக்கல் பெல்ஸ். ஒருவேளை தப்பான பெல்ல நாம அடிச்சிட்டோம்னா இந்த நிலைமை தான் ஏற்படும். அப்பா, உங்க கதையை கேட்கும் போது எனக்கு அப்படியே சிரிப்பா வருது. இல்ல இல்ல, அதை தப்பா சொல்லிட்டேன். சாரி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல கூட இருக்க வேண்டிய கான்ஸ்டபிள் உங்களை தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அவனுங்க கூட இங்கதான் இருக்காங்க. எனக்கு அப்புறமா அவனுங்க 2 பேரும் அந்த மேஜிக்கல் பெல்ஸ் அடிச்சாங்க. ஏரா பேரி. எஸ் சார். அடா இவனுங்க என்ன எப்படி மாறிட்டானுங்க? இங்க பாரு மோட்டோ, கரெக்டா 3 பெல் அடிச்சாதான் நம்ம எதிர்பார்க்கிற அந்த குகை திறக்கும். இப்ப இங்க இருக்கிற பெல்ல எது சரியான பெல்லுங்கிறது டாக்டர் டட்கா சாருக்கு மட்டும் தான் தெரியும். பூசணிக்கா மண்டியா, அட பூசணிக்கா மண்டியா, போன் இங்க எப்படா வந்தது? இப்பதான் உங்க எல்லாருக்கும் டாக்டர் ஜட்காவையும் கசிட்டாராவையும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இங்க பாருங்க, இவங்க தான் நீங்க தேடுற அந்த 2 பேரு.
எனக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அவசரப்பட்டு பெல்ல அடிச்சிட்டாங்க. என்னோட 20 வருஷம் ஏஜ் பீரியட்ல எப்படி நடந்ததே இல்லையாப்பா. ஒண்ணுமே புரியல நண்பா. எனக்கு மட்டும் ஏதா இப்படி எக்குதப்பா நடக்குதோ. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த புதையலை தேடி வரமாட்டேன். இப்ப சிங்கம் சார் ஒரு வழியா ரிட்டையர் ஆயிட்டார்ல. இங்க இருக்கிற புதையல் எல்லாம் இப்ப எனக்கு சொந்தமாக போகுதுடா. குட்டப்பையில இந்த இடத்துல புதையல் இருக்காண்டா. வாங்க நீங்க 3 பேர் வாங்க. ஆளுக்கு ஒரு மணி அடிங்க. கண்டிப்பா கதவு திறக்கும். என்னடா பத்தலு? பெல் அடிக்க போறது நீங்க தாண்டா, நாங்க இல்ல. தப்பான பெல் அடிச்சிட்டீங்கடா, நீங்க தாண்டா மாட்ட போறீங்க. அடிங்கடா, அடிங்க அடிங்க. இல்ல உங்க எல்லாரையுமே நான் சுட்டு தள்ளிடுவேன். ஐடியா மோட்டோ, இதுல இருக்கிற இந்த மணி தான் ஒரிஜினலா இருக்கும். மத்ததெல்லாம் டூப்ளிகேட்டா தான் இருக்கணும். இங்க இருக்கிற எல்லா மணியும் ஒரே மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கு மோட்டோ. ஆனா அங்க இருக்கிற பர்టిక్యులர் மணி மட்டும் பாரு எவ்வளவு ஹைட்ல இருக்கு. அந்த மணியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா பத்தலு, நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த ஹைட்ல இருக்கிற மணியை ஒண்ணா சேர்ந்து அடிப்போம். நம்ம 2 பேருக்கு இங்க எது நடந்தாலும் அது ஒண்ணாவே நடக்கட்டும். ஓகே. சூப்பர் ஐடியா. பிரமாதமா வொர்க் அவுட் ஆகுது. மோட்டு பத்தலு என் உயிர் பேரான உயிர் நண்பா காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. பொறுத்துடுச்சு. தொப்பி போட்டாச்சு. நீங்க யாருங்க? நான் தான் கிஷன்பூரோட ராஜா. இந்த புதையல் எனக்கு சொந்தமானது. நான் தான் என்னோட புதையலை யாரும் திருடிடக்கூடாதுன்னு இந்த குகைக்குள்ள மறைச்சி வச்சேன். எனக்கும் என்னோட புதையலுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இங்க பல மணிகளை கட்டி வச்சேன். சரி. ஆனா அம்மா போடாம சீக்கிரம் சொல்லுங்க. ஆனா நான் போய் அந்த புதையலோட கதவை மூடி வைக்க போனப்போ தவறுதலா என்னோட கஜானா ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள இருந்து என்னால வெளியில வர முடியல. இந்த புதையலுக்கான மேப்பை நான் தயார் பண்ணி வச்சிருந்தது எப்படியோ காத்துல பறந்து போயிடுச்சு. அந்த மேப் தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த கஜானா இப்ப எங்க இருக்கு அத சொல்லுங்க முதல்ல. மேல தொங்கிக்கிட்டு இருக்க மணிகள்ல ஏறி நம்ம உக்காந்தா இந்த சுரங்கப்பாதை வழியா புதையல் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். புதையல் ராஜா சாருக்கு சொந்தமானது. அந்த புதையல் அவருக்கு மட்டும் தான் கிடைக்கணும். கிடைக்க விடுவேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லுங்க. யா அம்மா மாமியாரா காப்பாத்து. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரமா சொல்லுடா. மண்டப்பையில சீக்கிரம் சொல்லு. ஐடியா இருக்கா? இதெல்லாம் சீட்டிங்கப்பா. இப்படி பண்ணக்கூடாது. சிங்கம் இந்த ரேஸ்ல எப்படிடா பின் தங்கிட்ட? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த சிங்கம் சார் எப்பவுமே தப்பான நேரத்துல வந்துட்டு இருக்கா. சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவன் இப்ப சட்டத்தை மீறிட்டான். உங்களோட எந்த தந்திரமும் இங்க செல்லுபடி ஆகாதுடா. உங்களால என்ன எப்பவுமே முட்டாளாக்க முடியாதுடா. அட சீக்கிரமா குனிப்பா. தலைய கீழே இறக்கு குனி. யாரட ஏமாத்த பாக்குற? இங்க இருக்கிற புதையல கவனா கைய வச்சுக்க. அவ்வளவுதான். இந்த புதையல் ஒட்டுமொத்தமா ராஜா சாரோடது. அவருக்கு மட்டும் தான் இது சொந்தம். ஏய் ஜானக போறடா. ஜோடி பாய்டடா டான். இந்த புதையல நான் எடுக்க போறேன்டா. என்ன யார் எடுக்க போறேன்டா பாக்குறேன். அடா பையல. வாடா குட்ட. போடு. எப்படி?
சார் ஆர்எஸ் ஜோ. இந்த புதையல் அந்த ராஜாக்கு மட்டும்தான் சொந்தம். அடடா, இவ்வளவு பெரிய புதையல் நம்ம கையை விட்டு போயிடுச்சப்பா. ஏதோ ஒன்னையா புதையல் போனா போதே, தவளையா இருந்த நம்ம எப்ப மனுஷங்களா வந்துட்டோமே, அதுவே கிடைச்ச பெரிய புதையல். இந்த புதையல் எனக்கு வேணாமப்பா. நீங்க எல்லாரும் என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க எல்லாரும் என்னோட தர்பாருக்கு கண்டிப்பா வரணும். உங்களோட இந்த நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் கண்டிப்பா நிறைய பரிசுகளை தர தயாரா இருக்கேன். அள்ளி தர போறேன். ராஜா சார், நான் உங்க தர்பாருக்கு வரட்டுமா? நீ இப்போ ஜெயிலுக்கு தான் போப்பாரு. நீ இருக்க வேண்டிய தர்பார் அந்த ஜெயில் தான். தார் ரோட்டில் இருந்த வாழைப்பழத்தோலை வாலண்டரியாக மிதித்து வழுக்கி விழுந்த வாலிபர். என்ன கொடுமை சரவணா இதெல்லாம். இது வேற ஒண்ணு நொய்யி நொய்யின்னு. ஹலோ சிங்கம் சார். பாத்துலோ மோட்டு எங்க? சிங்கம் சார், மோட்டு இருக்கானே, அவன் வீட்ல இருந்து இப்பதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் சார். பாத்துலோ ஜாடி இப்பதான் ஒரு பேக்ல பணத்தை திருடிட்டு அந்த பக்கம் தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை நீ அவனை பார்த்த நான் அங்கேயே மடக்கி போடி, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். அவனை தூக்கி ஜெயில போடுறேன். தண்டனைக்கு டான் பேங்க்ல எல்லாம் கைய வைக்க ஆரம்பிச்சிட்டியா? வர வர களவாணி பையங்க எங்கெங்கே கைய வைக்கிறாங்க. டான் ஆக போறான் தண்டனைக்கா டான். வந்துட்டான்டா என் தளபதி. ஐடியா மிஸ்டர் பங்கு பரமசிவம், ஒரு டசன் சமோசா கொடுக்குறீங்களா ஆவி பறக்க? இந்தோ வாங்கிக்க. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த 10 மணியை எதுக்காக அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ பத்துலோ. மோட்டோ சுட சுட ஆவி பறக்க சமோசா எக்கு தப்பா அந்த வேன் மேல போய்கிட்டு இருக்கு. என்னது சமோசாவா? சூடா இருக்கா வேன் மேல போதா? சமோசா பாஸ் பாஸ், அந்த மோட்டு இருக்கான்ல, அவன் நம்ம வண்டி மேல பறந்து வந்துட்டு இருக்கான் பாஸ். அந்த மோட்டு பறக்குறான்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைய பண்ணி விட்டுடுவானே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டைலாக் சூப்பரா இருக்கு. ஏய், இப்ப டைலாக் முக்கியம் இல்ல, அந்த மோட்டு தான் முக்கியம். அவன் மேல பறந்துகிட்டு இருக்கான் தானே சொன்னேன். பாஸ் பாஸ், மோட்டு மேல உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கான் பாஸ். ஏய் பாத்துலு, அந்த ஜானி அந்த பக்கம் போனா. அங்க போய்கிட்டு இருக்கான் சார். நீயோ ஏறு. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள், அதாவது முடியாது. என்ன மோட்டோ, இப்படியே ஜாலியா சமோசா சாப்பிட்டு இருந்தா எப்படி? அப்ப அந்த தண்டனை கட்டான எப்பதான் பிடிக்கிறது? அவன் திருடிட்டு போறது நம்ம மக்களோட பணம் மோட்டோ. நீ போன வைடா மண்டையா, இப்பவே அவனை துரத்தி பிடிக்கிறேன். நடக்குமா நம்ம கிட்ட? Hey, hands up. ஜானால இந்த ஊர்ல இருந்து ஆக முடியாதுட்டார். என்ன இங்க இருந்தா டானாக விட மாட்டாங்க. நான் இங்க இருந்து எங்கேயாவது வெளியே போயே ஆகணும். ஜான் த டான் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க போறான். அந்த மோட்டு பத்லு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் முகத்திலையும் கரிய பூச போறான். அது வரைக்கும் எனக்கு நிம்மதிங்கிறது கிடையவே கிடையாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். இப்ப என் மூளையில ஒரு சூப்பரான ஐடியா உதிச்சிருக்கு. அத உங்ககிட்ட சொல்றேன், நீங்களும் நல்லா கேளுங்க. ஓ, டீ கடைக்காரரு,
சின்ன சாமியாருக்கு டீயும் டிஃபனும் கொடுங்க. ஓ கண்ணா, அடுத்த வருஷம் நீ எந்த போட்டியில போய் கலந்துகிட்டாலும் உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சாமியாரே, நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இன்னைக்கு நான் பாக்ஸிங் கிளவுஸ் Dressன்னு எதுவுமே போடலையே. என்னால மனச படிக்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியும். நான் உன்னோட தலையெழுத்தையும் படிச்சுட்டேன், எல்லாம் தெளிவா எழுதிருக்கு. வருங்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அதை விட இந்த டீ கடைக்காரரோட தலையெழுத்து என்னன்னு உனக்கு தெரியுமா? இவரு இதே இடத்துல 20 வருஷமா டீ கடை நடத்திக்கிட்டு வராரு. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இந்த விஷயம் ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணா, எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். உனக்கு இருக்கிற 20 வருஷ அனுபவம் அந்த கசிடாராமுக்கு இருக்கிற 20 வருஷ அனுபவத்தை விட பெருசுன்னு எனக்கு தெரியும். இவருக்கு எப்படிப்பா என்னோட பேர் தெரிஞ்சது? அதானே, இந்த மாதிரி ஏமாத்துற சாமியாருங்க சொல்ற பேச்செல்லாம் நாம நம்பவே கூடாது போ. நீ ஒரு டாக்டர், அதோட சயின்டிஸ்டும். அதனால தானே நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கே பெரிய ஷாக் அடிக்க போகுது. அப்ப இந்த சாமியாரை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ. பூசணிக்க மாட்டியா? எதுக்காக அந்த குட்ட சாமியாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? வாயை மூடிக்கிட்டு நீ சமோசா மட்டும் சாப்பிடு, அப்புறம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இரு. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு சமோசா பிடிக்கும்ன்றது கூட இந்த குட்டையானந்தா சாமிக்கு தெரியுது. சாமி ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்க கூட சேர்ந்து உட்காந்து சமோசாவும் டீயும் சூடா சாப்பிட்டு போங்க. எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த ஊர்ல நான் இருக்க கூடாதுங்கிற விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இது ஆபத்தான இடம், அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புறதா எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க, இந்த ஊர்ல அப்படி என்ன ஆபத்து இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இத பாருங்கப்பா, ஒருவேளை நாளைக்கு வானத்துல இருந்து ஒரு சின்ன மீட்டியோர் துண்டு இங்க விழுந்தா கூட அவ்வளவுதான். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. 2 நாளைக்குள்ள இந்த புர்புரி நகரம் மொத்தமா காலியாக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய மீட்டியோர் விழப்போகுது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற சாமியாரை பார்த்ததே இல்லப்பா. ஒருவேளை நாளைக்கு அந்த மீட்டியோர் வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா கூட அவர் சொன்னது பொய் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். அப்புறம் அவர் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை நம்பிக்கிட்டு இந்த புர்புரி நகரத்தை காப்பாத்த வந்த சாமியாருன்னு நினைச்சு நாம அவர் காலில் விழுந்து கும்பிடலாம். எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நாளைக்கு இந்த கடை திறக்கிற நேரத்துல நான் சொன்ன மாதிரி மீட்டியோர் துண்டு விழுந்துச்சுன்னா இந்த நகரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பெயிண்டர் கிட்ட வந்து முகத்துல கரிய பூசிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. 2 நாள் வரைக்கும் எல்லாரும் அப்படியே சுத்தணும். ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் கருப்பு பெயிண்ட பூசிக்காம இருந்தீங்க, இந்த நகரமே அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டேன். அடோ சாமியார் ஐயா, ஒருத்தருக்கு இல்ல, வீதியில போற அத்தனை பேருக்கு கருப்பு பெயிண்ட பூசிடுறோம். சின்ன சாமியார், சின்ன சாமியார், இந்தாங்க எடுத்துக்கங்க. பெயிண்டரோட கடையை திறந்துட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்கப்பா. ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி நடந்துட்டா, அதனால வாங்க கருப்பு பெயிண்ட பூச சொல்லலாம். நான் என் முகத்துல பெயிண்ட் பூசிக்க தயாரா இல்ல. இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா பசங்கள எல்லாம் எனக்கு பிடிக்காது. முகத்துல பெயிண்ட் பூசிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த மீட்டியோர் கீழே விழுகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும். அந்த சின்ன சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குது. வேற வழியே இல்ல. நாம தப்பிக்கணும்னா முகத்துல கருப்பு பெயிண்ட் தான் பூசணும். ஆச்சோ, இப்ப கூட என்னால இத நம்ப முடியல. அந்த சின்ன சாமியார் சொன்னதே உண்மையா ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பெயிண்டர் கூட வந்தாச்சு. வாங்க 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 சீக்கிரம். காளியா சார், காளியா சார், ஒரு சாமியார் வந்து சொன்னாரு இந்த புர்புரி நகர்ல இருக்க மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து கருப்பு பெயிண்ட் பூசிக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? முதல்ல நீங்க பணத்தை எடுத்து வைங்க. அப்படி நீங்க பணம் வைக்கலனா நான் யார் முகத்திலயும் எந்த பெயிண்டையும் பூச மாட்டேன். சரி. மோட்டு பத்லு, சீக்கிரமா நீங்கள் வாங்க. இந்த கருப்பு பெயிண்ட பூசிக்க நாங்க தயாரா இல்ல. கேட்டீங்களா? இவங்க கருப்பு பெயிண்ட் பூச மாட்டாங்களாம். இவங்களால தான் நம்ம புர்புரி நகருக்கு ஆபத்து வரப்போகுது. வாங்க, இவங்கள புடிச்சு இவங்க முகத்துல கரிய பூசலாம். கடந்த
கடந்த 3 மணி நேரமா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க மோட்டோ. இந்த சாமியாரு அப்புறம் இந்த காளியா பெயிண்ட் 2 பேரும் ஒரே சேம் செட்டப்ல இருக்காங்க மோட்டோ. சைஸும் ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் குரலும் ஒரே மாதிரி இருக்கு மோட்டோ. ஆனா ரோபோ மட்டும் தான் வேற மாதிரி இருக்கு மோட்டோ. அந்த 2 பேத்துக்கும் 2 சிஷியர்கள் இருக்காங்க, அவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னமோ இது ஜானோட மேட்டரா தான் இருக்கும்னு தோணுது மோட்டோ. நீ சொல்றது கரெக்டா? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த குட்டப்பைய முகத்துல நாம கரிய பூச்சணும்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணணும்டா, என்ன பண்றது? அவனை நம்ம 2 பேரும் பழி வாங்கி ஆகணும் மோட்டோ. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அவன் ரொம்ப ஓவரா ஓட விட்டான். வந்து பெயிண்ட பூசிக்கோங்க சொல்றல. வாங்கயா ஐயா. அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். நேத்து ராத்திரி சின்ன சாமியார் என் கனவுல வந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க 5 பேரும் உங்க மூஞ்சில கரிகளை பூசிக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க எல்லாம் இங்க வந்துட்டோம். ஆமா ஆமா, அந்த குட்டையானந்தா சாமியார் நேத்து என் கனவுலயும் வந்திருந்தாரு. வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? போட்டு முதல்ல உன் முகத்துல கருப்பு பெயிண்ட பூசிக்கோன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, இந்த குட்டை சாமியார் முகத்துலயும் சிவப்பு பெயிண்ட பூசணுமா, அது எந்த விதமான கலப்படமும் இல்லாம டைரக்டா பெயிண்ட பூசணும்னு அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படிதான் கனவு வந்தது. அச்சோ, பெயிண்டே இல்லாம எப்படி முகத்தை சிகப்பு கலர்ல மாத்துறது? சிங்கம் சார், யாரோட மூஞ்சா இருந்தாலும் ஒரு 5 அடி அடிச்சா போதும், தர்பூசணி பழம் மாதிரி அப்படியே செவந்துடும். இங்க பாருங்கப்பா, ஏற்கனவே முகம் சிவப்பாயிடுச்சு. இதுக்கு மேல எங்களால முடியாது, விட்டுடுங்க விட்டுடுங்க. இன்னும் எங்க வேலை முடியலன்னா கூட்ட முகம் முழுசா சிவப்பாவணும். அதாவது தக்காளி மாதிரி வீங்கிற மாதிரி பண்றோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சாரி சாரி. இத பாருடா கூட்ட, தப்பு பண்றவங்களுக்கு முகத்துல கறி தானாவே பூசிக்கும். ஓடு, இந்த டுபோக்கர் வேலை பார்த்தது இந்த ஜானா. ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டா. இவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. ஐ வில் சரண்டர். சிங்கம் சார், சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க.